ஸ்பெக்ட்ரம் முறைகேடு விவகாரத்தில் திடீர் திருப்பமாக முன்னாள் அமைச்சர் ராசா மற்றும் அவரது உறவினர்கள் வீட்டில் ஒரே நேரத்தில் சிபிஐ அதிரடி ரெய்டு நடத்தியுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் 1,76,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் திமுக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா ராஜினாமா செய்தார். இந்த விவகாரத்தில் அரசியல், கோர்ட், பார்லிமெண்ட் முடக்கம் என்று பல்முனை நெருக்கடிகளுக்கு ஆளான சிபிஐ முன்னாள் அமைச்சர் ராசாவின் டில்லி வீடு, சென்னை மற்றும் பெரம்பலூரில் உள்ள வீட்டில் அதிரடியாக ரெய்டு செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கிரீன் ஹவுஸ் ப்ரோமோட் லிமிடெட் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் உரிமையாளரும் ராசாவின் சகோதரருமான கலியபெருமாள் வீட்டிலும் ரெய்டு நடத்தப்பட்டது. அது மட்டுமின்றி சென்னை ஆழ்வார்பேட்டை, ஆரேபுரம், நந்தனம், பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள ராசாவின் உறவினர்கள் வீட்டிலும் சிபிஐ ரெய்டு நடத்தியது. தேனாம்பேட்டை எல்லையம்மன் காலனியில் உள்ள ராசாவின் நண்பர் ஷாதிக் பாஷா வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. காலை 7:30 மணிக்கு தொடங்கிய ரெய்டு மதியம் 1 மணி வரை நீடித்தது. இதேபோல டெலிகாம் முன்னாள் செயலாளர் சித்தார்த் பஹூரா, டெலிகாம் உறுப்பினர் கே ஸ்ரீதர், டெலிகாம் துறை துணை இயக்குனர் AK ஸ்ரீவத்சவா சந்தோலி ஆகியோர் வீடுகளிலும் ஒரே நேரத்தில் ரெய்டு நடத்தப்பட்டது. ராசா மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் ஒரே நேரத்தில் சிபிஐ ரெய்டு நடத்தியது அரசியலில் பரபரப்பையும் திமுகவில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.